கதை. சிங்கமும் குரங்கும். ஒரு பெரிய காட்டுல சிங்கம் ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொல்லி ஒரு மரத்துக்கல்ல தூங்கிட்டு இருந்துச்சான். அப்போ குரங்கு சேட்டை தானே பண்ணும். குரங்கு கீழே சிங்கத்தோட வாழை பிடிச்சி டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்துச்சான். சிங்கத்துக்கு கோவம் குரங்கை பார்த்து, ஏய் என்னை எதுக்கு நீ தூங்குடான்னு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க, ஈரி இப்ப நான் சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லுமா. உடனே குரங்கு இருந்துட்டு, சிங்கம் ராஜா நீங்கள் என்னை கொன்றாதீங்க, உங்களுக்கு ஏதாவது ஆபத்தான நேரத்தில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுமா. சிங்கம் நக்கலாக ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு, நீ எனக்கு ஹெல்ப் பண்ண போறியா, போ சின்ன பையலே அப்படின்னு சொல்லிடுமா. குரங்கும் ஃபீல் பண்ணிட்டே போயிடுமா. அப்போது காட்டில் வேடன்கள் வருவாங்க தெரியுமா, நிறைய மிருகங்களை பிடிக்கிறதுக்கு. அதே மாதிரி அந்த வேடன் ஒரு வலையை வச்சுருப்பானா. அப்போது சிங்கம் தெரியாமல் அந்த வழக்குள்ள மாட்டிடுமா. அப்போது என்ன பண்ணலான்னு தெரியாமல் யாராவது நம்மளை காப்பாற்ற மாட்டாங்களான்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சிங்கம் அழுதுட்டு இருக்குமா. அப்போ அந்த வழியாக வந்த குரங்கு, ஆஹா இது நம்ம சிங்கராஜாவே, அன்னைக்கு நம்மளை காப்பாற்றினாரே, சாப்பிடாம விட்டாரே, இப்போ போய் நம்ம அவரை காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த வலையை பிச்சு அந்த வேடன் வர்றதுக்குள்ள சிங்கத்தை காப்பாற்றிடுமா. காப்பாற்றிட்டு, சிங்கராஜா இப்போ உங்களுக்கு ஒன்றும் இல்லை ராஜா அப்படின்னு சொல்லுவான். உடனே அந்த சிங்கம் ஃபீல் பண்ணுமா, குரங்கு நான் உன்னை அன்னைக்கு தப்பாக நினச்சிட்டேன், நான் அன்னைக்கு உன்னை சாப்பிடாம விட்டதுக்கு நீ சொன்ன மாதிரி நீ என்னை காப்பாற்றிட்ட, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி சிங்கம் சொல்லிட்டு அது பண்ணதே நினச்சி ஃபீல் பண்ணிக்கிறோமா. இதுலேருந்து என்ன தெரியுது, யாரையும் நம்ம குறைச்சி மதிப்பிடக்கூடாது. அவங்களுடைய சைஸோ கலரோ பார்த்து நம்ம எதுவுமே சொல்லக்கூடாது. அவங்களுக்கும் ஒரு நிறைய டேலண்ட் இருக்கும். தேங்க்யூ.